நேற்று தானே டாக்டர் சொன்னாங்க அப்பாவுக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. அதுக்கு மொத்தமாக 10 லட்ச ரூபா செலவாகுமா. அதான் சின்ன பார்த்துட்டு நேராக உன்னையும் பார்க்கலான்னு கிளம்பி வந்தேன். ஓ, எனக்கு சின்ன என்னடா சொன்னா? அவர் என்னால் 1 லட்ச ரூபா தான் முடியும், அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு. சரி ஒன்று பண்ணலாம், அண்ணியோட நகை கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நான் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்க்குறேன். சரிங்கண்ணே. எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்க? என்னது உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு என்னைக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் வச்சுருந்தா கொடுங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நம்ம தான் தனி கொடுத்துணும் வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நம்மக்கிட்ட வராங்க? உன் அண்ணி மாதிரி இல்லைப்பா, உன் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன். சரி அண்ணி. சித்தி, நான் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போயிட்டு வரேன். போங்க. தம்பி, நீ எதுவும் சொல்ல வேணாங்க, எல்லாம் எனக்கே கேட்டுச்சு. சரி, நான் வெளியே எங்கன்னா பார்த்துக்கிறேன், நான் வரேன். தம்பி, நான் அப்போ சொன்னது தான் இப்போது. நான் எப்போவுமே உனக்கு அம்மா மாதிரி தான். நான் என் அக்கா பையன் இருக்கான்னு தான் அப்படி பேசினேன். நான் நகையெல்லாம் மாமா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க நீ, நான் வரேன்.